மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. நீங்க இத்தனை நாளா வீட்டை விட்டு வெளியில கடந்ததை பத்தி கவலைப்படாத அந்த மனுஷன் அவர் தங்கச்சி பொண்ணும் மருமகனும் ஒரு நாள் வெளியில போனதை கூட தாங்கிக்க முடியாம பொண்டாட்டின்னு கூட பாக்காம என்ன அடிச்சு துரத்திட்டாரு மாப்ள. இனிமே நான் அங்க போகணும்னா நீங்க 2 பேரும் கௌதம் இலக்கியா கால்ல விழுந்து அவங்கள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லணுமா? என்ன அவர் வீட்டுக்குள்ள விடலனாலும் பரவாயில்ல மாப்ள, ஆனா நான் உங்ககிட்ட அப்படி சொல்ல மாட்டேன். அப்போ நீ தங்கறதுக்கு எங்கதான் போவ சிந்தாமணி? அதான் எனக்கும் தெரியல. மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் சப்போர்ட் பண்ண போய் இப்ப நான் தெருவுல நிக்கிறேன். நீ ஏமா தெருவுல நிக்கணும்? நீ எங்க வீட்ல எங்கே தங்கிக்கோ. சிந்தாமணி இங்க தங்கறதுக்கு விடக்கூடாதே. அஞ்சலி இப்பவே என்ன சேர்ந்துகிட்டு இருக்கா. இதுல இவ அம்மாவும் சேர்ந்துட்டா ஓவரா ஆட்டம் போடுவாளுங்களே. கார்த்திக், ஏன் பேசாம இருக்கீங்க? இங்கே இருங்கன்னு சொல்லுங்க. ஆமாத்த, அஞ்சலி சொல்ற மாதிரி நீங்க. கார்த்திக் ஒரு நிமிஷம். சிந்தாமணி இங்க தங்கறத பத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு சம்பந்தி இன்னொரு சம்பந்தி வீட்டுல தங்கறது அவ்வளவா நல்லதுக்கு இல்ல. அது முறையாவும் இருக்காது. அப்புறம் ஊர்ல எல்லாரும் சிந்தாமணி வாழறதுக்கு வழி இல்லாம சம்பந்தி வீட்டுல வந்து டேரா போட்டிருக்கான்னு கிண்டலா பேசுவாங்க. இல்லையா சிந்தாமணி? அது பாத்தியா, உங்க அம்மாவே இங்க தங்கறதுக்கு தயங்குறாங்க. என்ன ஆண்டி இப்படி பேசுறீங்க? அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. நான் தானே என் அம்மாவை கடைசி வரைக்கும் பாத்துக்கணும். அதுக்குள்ள நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு அஞ்சலி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நானே சிந்தாமணியை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல போய் உங்க அப்பா கிட்ட பேசி சமாதானப்படுத்தி உங்க அம்மாவை வீட்டுல விட்டுட்டு வரேன். ஓகேவா? வா போலாம். இல்ல அது வந்து வான்னு சொல்றேன்ல. அஞ்சலி ஆண்டி விடுங்க. நீங்க என்ன சமாதானப்படுத்தினாலும் அப்பா எங்க அம்மாவை வீட்டுக்குள்ள விட மாட்டாரு. அம்மா நீ இங்கே தங்கிக்கோமா. அஞ்சலி, அதெல்லாம் சரியா இருக்காது. ஏன் சரியா இருக்காது? என் அம்மா இங்க தங்குனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு, புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? நான் என்ன சொல்ல வரேன்னா. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். கார்த்திக், நீங்க உள்ள வாங்க. எங்க? வாங்க வாங்க சொல்றேன். வாங்க. அஞ்சலி. ஏய் அஞ்சலி, என்ன பண்ற? இங்க பாரு, நான் நல்லதுதான் பண்றேன். அது உன் பொண்ணுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன அஞ்சலி, என்ன விஷயம்? எதுக்கு என்ன இப்ப தனியா கூட்டு வந்த? இப்ப எதுக்கு பைரவி ஆண்டி என் அம்மாவை இங்க தங்க கூடாதுன்னு அடம் பிடிக்கிறாங்க? இதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய், அவங்க ஏதோ சொல்றாங்க, அதுக்காக நீ ஏன் டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்றது? அப்பா அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டாரு. இப்ப அவங்க எங்க தான் போவாங்க? என்ன விட்டா என் அம்மாவுக்கு வேற யாரு இருக்கா? அவங்க இங்க இருந்தா அந்த பைரவி ஆண்டி ஏன் கோச்சுக்கிறாங்க? அதுக்கு இல்ல அஞ்சலி, சம்பந்தி வீட்டுல இருக்கிறது அத்தைக்கு மரியாதை இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க. அப்போ நீங்க எங்க அம்மாவுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டீங்களா? ஏய், என்ன பேசுற நீ? அத்தை இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பைரவி அத்தை தான் ஏதோ சொல்றாங்க. அவங்க உங்க மாமியார். அவங்கள நீங்க நிச்சயம் பாசமா பாத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நடுவுல இந்த பைரவி ஆண்டி எதுக்கு வரணும்? நீங்க என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டப்போ என் அப்பா, இலக்கியா, கௌதம், உங்க அம்மான்னு எல்லாரும் எதிர்த்தப்போ நமக்கு நம்ம குடும்பத்துல ஆதரவு தந்த ஒரே ஜீவன்னா அது என் அம்மா தான். அவங்கள வெளியில போங்கன்னு சொல்றது முறையா? புருஷனை துரத்தி விட்டதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு வீட்டுக்கு போவாம வேற எங்க போவாங்க? நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நீ சொல்றதும் சரிதான். அதோட நம்ம வீட்டை விட்டு போய் தனி மரமா நின்னு எஸ்எஸ்கே அப்பா வீட்டுல தங்கி அவங்க உதவியோட போராடி கௌதம் இலக்கியா கிட்ட இருந்து சொத்தை மீட்டுட்டு இங்க வந்திருக்கோம். ஆனா இந்த பைரவி ஆண்டி என்ன பண்ணாங்க? சும்மா 2 உதவியை பண்ணிட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. இது பாருங்க, இது நம்ம வீடு, நம்ம வாழ்க்கை, நம்ம சந்தோஷம். இதுல யாரும் உள்ள வரக்கூடாது. கரெக்ட் தான். கரெக்ட் தான். தயவு செஞ்சு பைரவி ஆண்டி பேச்செல்லாம் கேட்காதீங்க. அவங்க முதல்ல கௌதம தான் தன்னோட புள்ள பிசினஸ் வாரிசுன்னு சொல்லி பீத்திட்டு இருந்தாங்கல்ல, உங்களை கண்டுக்கவே இல்லை. ஆனா இப்ப கௌதம் தன்னோட முதுகுல குத்துனதும் உங்க பக்கம் வந்துட்டாங்க.
நாளைக்கே கௌதம் வந்து என்ன மன்னிச்சிருங்கம்மா நான் அவங்க கிட்ட கெஞ்சினா பைரவி ஆண்டி அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு சொத்து கிடைக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் கூட வேண்டான்னு தள்ளி வச்சிருந்தோம். இப்பதான் உங்களுக்கு சொத்து கிடைச்சிருச்சே, இது நம்ம ஹாப்பியா இருக்கிற நேரம். அம்மா இருந்தாங்கன்னா வீட்டை பார்த்துப்பாங்க, எனக்கு எந்த வேலையும் இருக்காது. நம்ம ஜாலியா அடிக்கடி வெளியில அவுட்டிங் போலாம், சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? நான் சொல்றது சரிதானே? அம்மா நம்ம வீட்லயே தங்கட்டும், நம்ம கூடவே இருக்கட்டும், எங்கேயும் போக வேண்டாம். தேங்க்ஸ் கார்த்திக். அப்படி வாங்க வழிக்கு. பைரவி ஆண்டி, அம்மா இங்க இருந்தாதான் உங்க வாளை ஒட்ட நறுக்க முடியும். நறுக்கிறேன். அம்மா, பிரிஸ்கிரிப்ஷன் நம்ம கிட்ட இல்லையே, என்ன பண்றது? கௌதம், ரெகுலரா வாங்குற மெடிக்கல் ஷாப் பக்கத்துல தான் இருக்கு. அங்க போனா சிஸ்டத்துல பழைய பில் இருக்கும், அதை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். சரி வா, போய் பார்க்கலாம். இலக்கியா, நீ போய் வாங்கிட்டு வா. நான் வீடு ஏதாவது இருக்கான்னு ஆன்லைன்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி. சார், என் அத்தைக்கு இங்கதான் மெடிசன் வாங்குவோம். இப்ப என்கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் இல்ல. உங்ககிட்ட பழைய பில் இருக்கா? மொபைல் நம்பர் தெரியுமா மேடம்? தெரியும் சார். ஒரு நிமிஷம் இருங்க. நம்பர் சொல்லுங்க மேடம். 91768366. ஜானகி வெங்கட்ராமனா மேடம்? ஆமா சார். எல்லா மெடிசனையும் ஒரு மாசத்துக்கு கொடுத்துறவா? பில் எவ்வளவு சார் வருது? 1760 ரூபா மேடம். அப்படியா? மாத்திரை வாங்க ரேவதி அத்தை தான் பணம் கொடுத்து அனுப்புனாங்க. இதுல 1500 ரூபாய் தான் இருக்கு. மொத்த பணத்துக்கும் மருந்து வாங்கிட்டா அப்புறம் ரேவதி அத்தை செலவுக்கு என்ன பண்ணுவாங்க? சார், ஒரு வாரத்துக்கு மட்டும் மருந்து கொடுக்குறீங்களா? சரி, ஓகே மேடம். ஐயோ, ரேவதி அத்தையும் எஸ்எஸ்கேவும் ஒண்ணா இருக்கிற போட்டோ. இந்த போட்டோ கௌதம் கண்ணில் படாம பாத்துக்கணும். கௌதம், போலாமா? வாங்கியாச்சு. வாங்கியாச்சா? கௌதம், வீடு தேடினீங்கல்ல, கிடைச்சதா? தேடிக்கிட்டே இருக்கேன், கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். அம்மா, ரேவதி அம்மா வச்சிருந்த எல்லா பணத்துக்கும் மருந்து வாங்கிட்டியா? இல்லங்க, மீதி இருக்கு. சரிப்பா. ஏய், கௌதம், பர்ஸ் புடிங்கிட்டு போறான். அவளை புடிங்க. இந்த
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.